திங்க் டேங்க் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிஸ்னஸ் ஐடியாஸ். இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் முக்கியமாக கோவிடுக்கு அப்புறம் எல்லாரும் விரும்புறது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம், பிஸ்னஸ் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸ். இதில் நாம் 3 கேட்டகரியாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கவங்க. செகண்டு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், அதாவது மேரேஜுக்கு அப்புறம் வேலைக்கு போக முடியாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் பர்சன்ஸ். இவங்க எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி ஜாப்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் இரண்டுமே இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்னா ரொம்ப அதிகமாலாம் இருக்காது, எல்லாருக்கும் மேட்ச் ஆகுற மாதிரி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றோம். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபையா ஆப் ரிவ்யூஸ் இல்லை ஒரு ஆப்போட பத்தின டீட்டெயில்ஸ் இல்லை இந்த ஒர்க் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ரிலேட்டடாகவும் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வீடியோ ரிலேட்டடாக போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப்ஸில் என்னென்னலாம் பண்ணலாம், நான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். தொடர்ந்து கவனியுங்கள். அண்டு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் லைக் சாரீ ரீசெல்லிங். இதுதான் இப்போ ரொம்ப டாப்பில் போயிட்டுருக்கிறது. ஸோ இந்த கோவிட் டைம் அப்போது நிறைய பேர் இந்த சாரீ ரீசெல்லிங் ஸ்டார்ட் பண்ணி, ஸோ அது என்ன ரீசெல்லிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டாக் எதுவும் மெயின்டைன் பண்ண வேணாம். ஆன்லைனில் மேனுஃபேக்சரரோட கான்டாக்டை வாங்கி அவங்களோட சாரீ ஃபோட்டோஸை அவங்க ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணுற சாரீஸை ஒரு 50 ருபீஸோ ஒரு 10 ருபீஸோ ப்ராஃபிட் அதிகமாக வச்சு நீங்கள் உங்கள் தெரிஞ்சவங்கக்கிட்ட சேல் பண்ணலாம். ஸோ நான் மேனுஃபேக்சர்ஸ் எப்படி கரெக்டாக தேடுறது, எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ போடலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சாரீ ரீசெல்லிங் படித்தவங்க படிக்காதவங்க யார் வேணாலும் பண்ணலாம். இதுக்கு ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸ் ஜாப்ஸ். ஸோ இப்போ நான் ஒரு மார்க்கெட்டிங் கோர்ஸ் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், இல்லை வேறு ஏதாவது ஒரு கிராஃபிக் டிசைன், வீடியோ எடிட்ரு, லோகோ டிசைன் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாம் இப்போ டுவர்ட்ஸாக டிஜிட்டலாக போயிட்டுருக்கோம். ஸோ ஆன்லைனில் இது எல்லாமே இப்போது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிறது. லோகோ டிசைன் பண்ணுறது, கிராஃபிக் டிசைன், பிளாக் எழுதுறது, கண்டென்ட்டை மட்டும் எழுதுறது. எனக்கு பிளாகாக ஹோஸ்டிங் வெப்சைட்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியாது, டொமைன்லாம். ஸோ நான் கண்டென்ட் மட்டும் ரைட் பண்ணி தருவேன் அப்படின்னா அதுக்கும் இருக்குங்க. ஃப்ரீலான்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபீவர், அப்வொர்க் இந்த மாதிரியான சைட்ஸில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு 1 மணி நேரத்துக்கு 1 வீக்குக்கு நான் இவ்வளோ நேரம் தான் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் கிளைண்ட்ஸ் பார்த்துட்டு உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மினிமமாக ஒரு கிளாத்ஸ் வாங்கி வச்சுட்டு ரீசேல் பண்ணலாம். லைக் பொட்டிக் மாதிரி ஆரம்பிச்சுட்டு வீட்லேயே. இதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு 5000 அமௌண்ட் வேணுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் மசாலா பிஸ்னஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஹாஸ்டலுக்கு பக்கத்தில் ஹாஸ்டலில் இருக்கவங்க பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மசாலாஸ் கடையில் வாங்குறாங்க. கடையில் வாங்குறது பார்த்தீங்கன்னா சில பேர் கடையில் வேண்டாம், எனக்கு ஹோம்மேட் மசாலா வேணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்ம டார்கெட் பண்ணி வீட்லேயே மசாலா நீங்கள் சாம்பார் பவுடரோ மிளகாத்தூளோ இந்த மாதிரி அரைச்சி கொடுத்தா அதையே பேக் பண்ணி சேல் பண்ணலாம். இதுக்கு ரொம்ப மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் தேவைப்படும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்டேருந்து ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கான்டாக்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாப்கின் சேல். இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாப்பில் போயிட்டுருக்குது. இதில் மந்த்லி 1 lakh ஏர்ன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 3000 தாங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டெவலப் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் நாம் ஒரு வீடியோ தனியாக போஸ்ட் பண்ணுறோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம எந்த கண்டென்ட் போடலாம், உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.